சிவகார்த்திகேயன் நடித்திருக்கும் பராசக்தி திரைப்படத்திற்கு தணிக்கை வாரியம் யுஏ சான்றிதழ் வழங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் காவ்யா வழங்கிட கேட்கலாம். காவ்யா, வணக்கம். பராசக்தி படத்திற்கு யுஏ சான்றிதழ் கிடைக்க பெற்றிருக்கிறது. இது குறித்த முழு விவரங்கள் காவ்யா. வணக்கம். சிவகார்த்திகேயன் நடித்துள்ள பராசக்தி படத்திற்கு யுஏ சான்றிதழ் வழங்கியதை அடுத்து தொடர்ந்து திட்டமிட்டபடி படம் நாளை வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கிடைக்காததால் தொடர்ந்து அந்த பட வெளியீடானது தள்ளி போய் கொண்டே இருந்தது. இந்த நிலையில்தான் தொடர்ந்து பராசக்தி படம் வெளியாகுமா என தொடர்ந்து கேள்விகள் நீடித்து வந்தது. குறிப்பாக மேலும் படம் முன்னதாக ஜனநாயகன் படம் நெதர்லாந்தில் வெளியாகாது என விநியோகஸ்தர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போன்று ஐரோப்பாவின் பல்வேறு நாடுகள் மற்றும் உலகத்தின் ஒரு முக்கிய 45க்கும் மேற்பட்ட நாடுகளில் ஜனநாயகம் படம் வெளியாகாது என முன்னதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து 10ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்த ஜனநாயகம் படத்தை போல பராசக்தி படத்துக்கும் தொடர்ந்து எதிர்பார்ப்பானது நீடித்து வந்திருந்தது. குறிப்பாக பராசக்தி படத்தை பார்த்த தணிக்கை குழுவினர் 8 முதல் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் நீக்கங்களை செய்ய அறிவுறுத்தியிருந்தனர். ஆனால் அதனை நீக்க இயக்குனர் சுதா கோங்கரா மறுப்பு தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் படத்துக்கு சென்சார் சான்றிதழ் தொடர்ந்து வழங்கப்படாத நிலை என்பது நீடித்து வந்தது. குறித்த நேரத்தில் படத்தை வெளியிட அனுமதிக்க தயாரிப்பு நிறுவனமான ரெட்ஜெயின் தரப்பில் மத்திய தணிக்கை வாரியத்துக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டது. தேவைப்பட்டால் கூடுதல் நீக்கங்கள் பட வெளியீட்டுக்கு பிறகு செய்யப்படும் எனவும் நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தொடர்ந்து படம் சனிக்கிழமை வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் திட்டமிட்டபடி பராசக்தி படம் நாளை வெளியாகுமா என கூறப்பட்டிருந்தது. தொடர்ந்து தற்போது இந்த படத்திற்கு, அதாவது பராசக்தி படத்திற்கு தணிக்கை வாரியமானது சான்றிதழ் வழங்கியிருக்கிறது. யுஏ சான்றிதழை தற்போது வழங்கியிருக்கிறது. தொடர்ந்து நாளை ஜனநாயகம் மற்றும் பராசக்தி இரு படங்களும் மோதும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் பராசக்தி படம் மட்டும் நாளை வெளியாக இருக்கிறது. ஜனநாயகன் பட வெளியீடு ஒத்திவைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பராசக்தி படத்திற்கு எதிர்பார்ப்பு நீடித்து வருகிறது. அதே போன்று படமானது 2 மணி நேரம் 41 நிமிடங்கள் வரை பட நீளம் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து நாளை பராசக்தி படம் வெளியாவது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நன்றி காவ்யா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.